பொதுவாக நிறைய பேர் வந்து இந்த டேரக்ட் ரீடிங்கில் சில கார்ட்ஸ் வந்தால் பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். டெத்து அப்படின்ற ஒரு கார்டு வந்து இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வரவே கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அடி உங்களுக்கு விழுகும், அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ உங்ககிட்ட வர்றவங்க ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவ் கார்டு வருது, ஸோ அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலி நெகட்டிவ் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கவங்க தான் நம்மக்கிட்ட முக்கால்வாசி வருவாங்க. அவங்களுக்கு நெகட்டிவ் கார்ட்ஸ் தான் வரும். நம்ம அப்போ அவங்களுக்கு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருக்குது. டெத் கார்டு மீன்ஸ் ஒரு மனுஷனோட ஃபிசிக்கல் டெத் கிடையாது. மேபி அவங்களோட எமோஷ்னலில் இல்லை அவங்களோட லைஃப்பில் ப்ரொலாங்காக இழுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை அவங்க மாற்றியே ஆகணும், ஓவர் கம் பண்ணியே ஆகணும். ஆனால் அவங்க அதுதான் வேணும்னு பிடிச்சி அவங்க எனர்ஜிஸை அதை சக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விஷயம். ஓகே. ஸோ அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடை அவங்க தாண்டி வந்து தான் ஆகணும். அந்த கைடன்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சைக்கிள்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் அவங்களுக்கு டெத் கார்டு வந்து அவங்க அதை பார்த்து பயந்தாதான் மூவ் ஆன் ஆவாங்க. அப்போ அவங்க பயப்படலாம். ஃப்யூச்சர் கைடன்ஸ் எடுப்பாங்க. ஃப்யூச்சர் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் வந்து தே ஆர் ஹாப்பி. ஃப்யூச்சர் பாசிட்டிவாக இருக்குன்னும் போது இப்போ நெகட்டிவாக இருந்தால் என்ன, க்ராஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் ஹாப்பி. பட் ஃப்யூச்சரும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் கைடன்ஸ், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் ஏதாவது இருக்கும்ல, உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதோ. ஏன்னா ஐம் ஆல்சோ ஆஸ்ட்ராலஜர். ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டியாக நான் என்ன எடுப்பேன்னா ஜாதக கட்டத்தை கொடுங்க. ப்ரிடிக்ஷன் போதும்,